உலக கோப்பையுடன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினர் வாழ்த்து பெற்றனர். இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் மாளிகை தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு ஐசிசி மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை ராஷ்டிரபதி பவனில் சந்தித்தனர். அணியை வாழ்த்திய குடியரசுத் தலைவர் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வரலாற்றை படைத்துள்ளதாகவும் இளைய தலைமுறையினருக்கு முன்மாதிரியாக மாறிவிட்டதாகவும் கூறினார். இந்த அணி இந்தியாவை பிரதிபலிக்கிறது என்றும் அவர் கூறினார். அவர்கள் வெவ்வேறு பிராந்தியங்கள், வெவ்வேறு சமூக பின்னணிகள், வெவ்வேறு சூழ்நிலைகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் என்றாலும் அவர்கள் ஒரே அணி இந்தியா என குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகின் சிறந்த பல்கலைக்கழகம் பீகாரில் கட்டப்படும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பீகார் சட்டசபை தேர்தல் 2 கட்டங்களாக நடக்கிறது. முதல் கட்டமாக இன்று 121 சட்டசபை தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இரண்டாம் கட்டமாக 122 தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 11ஆம் தேதியும் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் பீகார் மாநிலம் பூர்ணியாவில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய ராகுல் காந்தி, உலகின் சிறந்த பல்கலைக்கழகம் பீகாரில் கட்டப்படும், பீகார் இளைஞர்களின் எதிர்காலமும் இங்கிருந்து வடிவமைக்கப்படும், மேலும் உலகம் முழுவதிலுமிருந்து மக்கள் தங்கள் வழியை கண்டுபிடிக்க மீண்டும் இங்கு வருவார்கள். நாலந்தா ஒரு காலத்தில் உலகின் மிக சிறந்த பல்கலைக்கழகமாக இருந்தது, அது அதன் முந்தைய மகிமைக்கு திரும்புவதை நாங்கள் உறுதி செய்வோம் என கூறினார். मैं भी आपसे एक वायदा करना चाहता हूं, पर्सनल वायदा है, राहुल गांधी का वायदा है। पहले यहां पे नालंदा यूनिवर्सिटी थी, दुनिया से इधर लोग आते थे, चाइना से आते थे, जापान से आते थे, कोरिया से आते थे, वियतनाम से आते थे, थाईलैंड से आते थे, इंग्लैंड से आते थे, जर्मनी से आते थे। क्यों आते थे? नालंदा यूनिवर्सिटी में पढ़ाई करने आते थे। बिहार आते थे, बिहार में शिक्षा लेने के लिए आते थे। आज बिहार में जो ईमानदारी से पढ़ाई करता है उसके लिए पेपर लीक है। பீகாரில் கோவிந்த்கஞ்சில் நடந்த ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, கடந்த 3 ஆண்டுகளில் 27 பாலங்கள் இடிந்து விழுந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மதத்தின் பெயரால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு பாஜக தலைவர்கள் மக்களை வலியுறுத்துகிறார்களே தவிர வளர்ச்சிக்காக அல்ல என கூறினார். कि जो सरकार है वो गलत नीतियों से आपका प्रदेश चला रही है। अफसोस की बात तो ये है कि आपके अपने नीतीश जी भी खुद नहीं चला पा रहे हैं, क्योंकि मोदी जी और अमित शाह उन पर हावी हैं। आपकी सरकार दिल्ली से चल रही है, यहाँ के डबल इंजन असलियत ये है, सिंगल इंजन है। मोदी जी चलाते हैं, चाबी उनके पास है, ऑन वो करते हैं, ऑफ वो करते हैं। तो जो निर्णय यहाँ पे बिहार की धरती पे बिहार के वासियों के लिए लेने चाहिए वो भी नहीं ले पा रहे हैं। பீகாரில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் 121 தொகுதிகளுக்கு நடந்த முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணியுடன் நிறைவடைந்தது. பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையில் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டசபையில் முதற்கட்டமாக 121 தொகுதிகளுக்கு நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 9 மணி நிலவரப்படி 13.13% வாக்குகளும், 11 மணி நிலவரப்படி 27.65% வாக்குகளும் பதிவாகியிருந்தன. மாலை 3 மணி நிலவரப்படி 53.77% வாக்குகளும், 5 மணி நிலவரப்படி 60.13% வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அரசியல் பொதுக்கூட்ட விதிமுறைகளை வகுப்பது தொடர்பாக இன்று நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் சில முக்கிய வழிகாட்டு நெறிமுறைகள் முன்மொழியப்பட்டுள்ளன. இன்று சென்னை தலைமை செயலகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மற்றும் நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் அரசு சார்பில் மூத்த அமைச்சர்கள் KN நேரு, ரகுபதி, மா சுப்பிரமணியம் மற்றும் தலைமை செயலாளர் முருகானந்தம், உள்துறை செயலாளர் DGP கலந்து கொண்டனர். இதில் திமுக, அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களின் கருத்துக்களை பதிவு செய்தனர். அடுத்த ஆண்டு ஜனவரிக்கு பிறகு தேர்தல் கூட்டணி குறித்து கேளுங்கள் என சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் RB உதயகுமார் தெரிவித்தார். மதுரையில் தாவேகா கூட்டணி குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தார்.
இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்கட்சி, சட்டப்பூர்வமான பிரதான எதிர்கட்சி. முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடியா இருந்தாங்க. 43 தொகுதியில நல்ல தொகுதியில ஒளிபரப்பணும். நீங்க 43 தொகுதியில 1,92,000 வாக்குகள் தான் பின்னடைவு. அவர் களத்தில் இருந்தார். தெற்கு தொகுதியில 1,92,000 வாக்காளர்கள் இரட்டை இலை கூட்டணிக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்கு கிடைத்திருந்தால், இந்த உள்குத்து இல்லாமல் இருந்திருந்தால், வெளிக்குத்து இல்லாமல் இருந்திருந்தால், இந்த ஊம குத்து இல்லாமல் இருந்திருந்தால், நாங்கள் எல்லாரும் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த 43 பேரும் தகுதியான வாக்காளர் ஒருவரும் கூட விடுபடக்கூடாது. தகுதி இல்லாத வாக்காளர்கள் ஒருவரு கூட இடம்பெறக்கூடாது. இதுதான் அதுல உள்ள சாரம்சம். இந்த எஸ்ஐஆர் அதன் அடிப்படையில தான் தமிழர் பொதுச் செயலாளர் வருமான முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இந்த தீவிர சிறப்பு திருத்தத்தை வரவில்லை. மதுரை மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் கே ராஜு, எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் VV ராஜன் செல்லப்பா ஆகியோர் தலைமையில் அதிமுகவினர் தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரை சந்தித்து மனு ஒன்றை வழங்கினர். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த செல்லூர் ராஜு, தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் இந்த வாக்காளர்கள் திருத்த பட்டியலில் 50 வாக்காளர்கள் வரை அரசியல் கட்சியில் உள்ள வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதில் திமுக முறைகேடு செய்ய வாய்ப்புள்ளது என கூறினார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 1120 ரூபாய் உயர்ந்துள்ளது. நேற்று காலை சவரனுக்கு 560 உயர்ந்த நிலையில் மாலையும் 560 உயர்ந்துள்ளது. கிராமுக்கு 70 உயர்ந்து 11,250க்கும், சவரனுக்கு 560 உயர்ந்து 90,000க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று மாலை வர்த்தகம் நிறைவடையும் தருவாயில் தங்கம் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. கிராமுக்கு 70 உயர்ந்து 11,320க்கும், சவரனுக்கு 560 உயர்ந்து 90,560க்கும் விற்பனையானது. நீதித்துறை சுதந்திரத்தில் ஒன்றிய அரசு தலையிடுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பதிவில் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பாய சீர்திருத்த சட்டத்துக்கு எதிராக நடைபெற்று வரும் வழக்கை தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்விலிருந்து 5 நீதிபதிகள் கொண்ட பெரிய அமர்விற்கு மாற்றக் கோரி மத்திய அரசு கடந்த 2 தினங்களுக்கு முன் நள்ளிரவில் மனு தாக்கல் செய்தது. தற்போது அதே வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளது. வழக்கின் இறுதிக்கட்டத்தில் இவ்வாறு மத்திய பாஜக அரசு குளறுபடிகள் செய்வது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது. மேலும் நீதிமன்ற நடைமுறைகளை கடைபிடிக்காமல் நீதித்துறையின் சுதந்திரத்தில் தலையிடுவது அதன் மாண்பிற்கும் அடிப்படை ஜனநாயகத்திற்கும் விரோதமாகும் என குறிப்பிட்டுள்ளார். காவிரியில் நவம்பர் மாதத்திற்கான 13.78 TMC நீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் உத்தரவிடப்பட்டுள்ளது. டெல்லியில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 45வது கூட்டம் காணொலி வாயிலாக தொடங்கியது. காவிரி நீர் மேலாண்மை ஆணைய தலைவர் SK ஹல்தர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. விஜய் பலவீனமானவர், ஒரு பிரச்சனை என்றவுடன் அவரும் அவருடன் உள்ளவர்களும் ஓடி ஒழிந்து விட்டார்கள் என தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்தார். சமூக நல்லிணக்க பேரவை, தமிழ்நாடு ஐக்கிய துறவியர் பேரவை மற்றும் தோழமை கல்வி நிறுவனங்கள் இணைந்து மாநில அளவிலான சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மரக்கன்று மற்றும் பணவிதை நடும் விழா நெல்லை உடையார்பட்டி தாமிரபரணி ஆற்றங்கரையில் நடைபெற்றது. இதில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுடன் இணைந்து பனையும் விதைகளை தாமிரபரணி கரைகளில் நட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அப்பாவு, தமிழக அரசின் அனுமதி பெறாமல் ஒரு செங்கலை கூட மேகதாது விவகாரத்தில் எடுத்து வைக்க முடியாது என கூறினார். சரியான முறையில் நடைபெறவில்லை. அவர்கள் ஒருதலைபட்சமாக மத்தியில் ஆட்சி செய்தவர்களுக்கு துணை போவதாக எல்லா தரப்பிலையும் குற்றம் சாட்டுறாங்க. ஒரே ஒரு கேள்வி உங்க மூலமா நான் சொல்றேன். இந்த எஸ்ஐஆர் அந்த திருத்த பணிகளில் யாருக்கும் பயமும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் ஏற்கனவே பல முறை வாக்களிச்சிருக்கேன். எனக்கு வாக்காளர் இருக்கு. நான் எதுக்கு புதிய படிவம் எழுதி கொடுத்து என் வாக்கை நான் சேர்க்கணும்? நீங்க கேளுங்க. நான் ஜனநாயக நாட்டில் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் அடிப்படை உரிமை உள்ளவன். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எனக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை தந்து பல நாட்கள், பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. பல தேர்தல்களில்
நான் நிறைய வாக்களிச்சாச்சு. இப்போ இன்னிய நீ புதுசாக தான் நீ வாக்காளராக சேர்க்கு அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்குங்க? இலங்கை சிறையில் உள்ள 30 ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை நீதிமன்றம் நிபந்தனையுடன் விடுதலை செய்துள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து அக்டோபர் மாதம் 30 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். கச்சாத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படை அந்த 30 மீனவர்களையும் 4 படகுகளையும் சிறைப்பிடித்தனர். சிறைப்பிடித்த மீனவர்கள் மீது எல்லை தாண்டி வந்ததாக வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். ஆஜர்படுத்திய 30 மீனவர்களை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. 30 மீனவர்களுக்கும் நீதிமன்ற காவல் முடிந்த நிலையில் மீனவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது நீதிபதி முதல் முறையாக எல்லை தாண்டி வந்ததாக வழக்கு பதிவு செய்து 26 மீனவர்களை விடுதலை செய்தனர். சேலத்தில் அமையவுள்ள ஜவுளி பூங்காவில் சாயப்பட்டறை அமைவதற்கு விடமாட்டோம், இதற்காக போராட்டத்தை அறிவிக்க உள்ளேன் என சேலம் விமான நிலையத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழகம் முழுவதும் 100 நாள் நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிகழ்ச்சிக்காக தர்மபுரி வந்திருந்த அன்புமணி ராமதாஸ் விமானம் மூலம் சென்னை செல்வதற்காக கமலாபுரம் விமான நிலையம் வந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது அவர் இதனை கூறினார். இங்க டெக்ஸ்டைல் பார்க் கொண்டு வாங்க, அதுல சும்மா வியாபாரம் மட்டும்தான் பண்ணணும் தவிர அதுல சாயம் பிரச்சனையே அது எதுவுமே கொண்டு வரக்கூடாது. அது உறுதி கொடுத்தாதான் இந்த டெக்ஸ்டைல் பார்க்கை நாங்க இங்க வரவிடுவோம். இல்லைன்னா வேண்டாம், இந்த மாதிரி டெக்ஸ்டைல் பார்க்கே வேண்டாம் எங்களுக்கு. சேலத்துல அந்த செட்டி சாவடி பகுதியில குப்பையை எரிச்சு குப்பையினால டயாக்சின்ல இருந்து எவ்வளவு கேன்சர்ல இருந்து எவ்வளவு பிரச்சனை சேலம் மாநகருக்கு ஏற்கனவே இருக்கு. அந்த பிரச்சனை அது உறுதிப்படுத்து இன்னும் அதிகப்படுத்துகின்ற வகையில சாய கழிவுகள் சாயப்பட்டதெல்லாம் வேண்டாம். தினம் ஊழல் குற்றச்சாட்டுகள், தினம் ஒண்ணு பார்த்தா அன்னைக்கு நகராட்சி நிர்வாகத்துல 2500 பொறியாளர்கள் அதிகாரிகளை நியமிக்கின்ற வகையில 888 கோடி ரூபாய் ஊழல் என்று அமலாக்கத்துறை தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அதுல 250 பக்கம் அறிக்கை எல்லாமே ஆதாரத்துடன் கொடுத்திருக்கிறாங்க. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2025 முதல் 26ஆம் நிதியாண்டுக்கான கோட்ட அளவிலான வணிக வரித்துறை அலுவலர்கள் பணி திறனாய்வு கூட்டம் பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களைச் சேர்ந்த வணிக வரித்துறை அதிகாரிகள் பங்கு கொண்டனர். இந்த கூட்டத்தில் வணிக வரித்துறை செயல்பாடுகள் குறித்தும் துறைக்கான நிதி வருவாயை உயர்த்துவது தொடர்பாகவும் வணிக வரித்துறை ஆணையர் நாகராஜன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அமைச்சர் மூர்த்தி, தமிழகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி அமைந்த நாளிலிருந்து வணிக வரித்துறையின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதில் கிடைக்கும் வகையில் தொடர்ந்து பல்வேறு சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டு வருகிறது. அரசுக்கு கூடுதல் வருவாய் இயக்க பல்வேறு தொடர் ஆலோசனைகள் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது என கூறினார். தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கும் தொழில் செய்யக்கூடிய அந்த தொழில் முனைவர்களுக்கும் அரசுக்கு எந்த அளவுக்கு என்னென்ன ஜிஎஸ்டி கட்ட வேண்டுமோ அவர்கள் பொதுமக்கள் மத்தியிலேயே மற்றும் இருக்கக்கூடிய சிறு வணிகர்களிடத்திலே கூட அந்த நிதியை பெற்று அரசுக்கு செலுத்த வேண்டிய நீங்கள் மிகவும் கவனமாக எச்சரிக்கையோடு அந்த நிதியை பெற்றுத்தரணும். இப்ப மாதம் நாங்க இந்த வருவாய் சம்பந்தமாக உங்களுடைய செயல்பாடு சம்பந்தமாக சென்னையில அந்த ஜேசிசி லெவல்ல நாங்கள் மீட்டிங் மாதம் நடத்துறோம். கரூர் மாவட்டம் வாங்கல் அருகில் உள்ள எல்லையூர் கிராமம் வழியாக செல்லக்கூடிய பாப்புலர் முதலியார் வாய்க்கால் தூர்வாரும் பணிகளை கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த செந்தில் பாலாஜி, எடப்பாடி பழனிசாமி இதுவரை எத்தனை வாய்க்காலை போய் நேரில் பார்த்தார். மேட்டூர் அணை திறக்கப்படும் போது மட்டும் வாய்க்கால்கள் தூர்வாரப்படவில்லை என பொத்தாம் பொதுவாக அறிக்கை வெளியிடுகிறார் என குற்றம் சாட்டினார். வைகை ஆற்றின் கழுமீன் உயரத்தை குறைத்து பாசனத்திற்கு செல்லும் நீர்வரத்தை அதிகரிக்க வட்டாட்சியரிடம் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே வாகுடி ஊராட்சிக்கு உட்பட்ட அன்னியேந்தல் கண்மாய்க்கு அருகிலுள்ள வைகை ஆற்றில் இருந்து ஆற்று நீர் செல்கின்றது.
ஆனால் வைகை ஆற்றில் அமைக்கப்பட்ட கழுங்கின் உயரம் அதிகமாக உள்ளதால் குறைந்த அளவிலான நீர் மட்டுமே இக்கால்வாயில் செல்வதாக கூறி கிராம பொதுமக்கள் 200க்கும் மேற்பட்டோர் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் திரண்டு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த மானாமதுரை வட்டாட்சியர் கிருஷ்ணகுமார் கால்வாயை பார்வையிட்டார். அப்போது கழுங்கின் மேற்பார்ப்பை உடைத்து 2 அடி உயரத்தின் அளவை குறைத்து நீர்வரத்தை பெருக்கித் தர வட்டாட்சியரிடம் கிராம பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் சமீப காலமாக குரங்குகள் அட்டகாசம் அதிகரித்து பொதுமக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. தாராபுரம் பொள்ளாச்சி சாலை, பேருந்து நிலையம், சிஎஸ்ஐ பள்ளி வளாகம், தாராபுரம் காவல் நிலையம், முருகன் கோவில் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குரங்குகள் கூட்டமாக சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் தன்னார்வலர்களும் தெரிவித்துள்ளனர். சுமார் 6 குரங்குகள் தொடர்ந்து நகரத்தின் பல பகுதிகளில் உலாவி வருவதால் மக்கள் பயத்தில் ஆழ்ந்துள்ளனர். குறிப்பாக தாராபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு பிரியாணி கடைக்குள் புகுந்த குரங்குகள் வாடிக்கையாளர் ஒருவரின் பிளேட்டில் இருந்த சிக்கன் பீஸை பறித்துக் கொண்டு தப்பி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவில் நகரில் கடந்த சில நாட்களாக மோட்டார் சைக்கிள் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. இதை கண்காணிக்க மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் போலீசார் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில் நேற்று இரவு நாகர்கோவில் மணிமேடை பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அங்கு சந்தேகிக்கப்படும்படியாக வாலிபர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவரை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணாக தகவலை தெரிவித்தார். சந்தேகமடைந்த போலீசார் அவரை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர். விசாரணையில் அவர் ஆசாரிப்பள்ளம் அரசு ஆஸ்பத்திரியில் மோட்டார் சைக்கிள் திருடியதை ஒப்புக்கொண்டார். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு வேலை தேடி வந்த சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த விஜயராமா என்ற வாலிபர் கன்னியாகுமரி காட்சி கோபுர பகுதி கடலில் குளிக்க முயன்றபோது கடல் அலையில் இழுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கடலில் தத்தளித்த வாலிபரை கோவளம் பங்கு தந்தை சகாய சுனில் தலைமையில் மீனவர்கள் கடலில் வள்ளம் கொண்டு சென்று மீட்ட வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை கல்லூரியில் படிக்கும் சுதா என்கின்ற மாணவிக்கு நிகழ்ந்த கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக பாஜக மகளிர் அணியினர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக பாஜக மகளிர் அணி சார்பில் கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்திற்கு மகளிர் அணி மாவட்ட தலைவர் சுதாகரின் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக மாநில மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர் ஹேமமாலினி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். கொடைக்கானல் அட்டுகும்பட்டி பகுதியில் அமைந்துள்ள அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் 32வது பட்டமளிப்பு விழாவை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அட்டுகும்பட்டி பகுதியில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. இங்கு 32வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இந்த விழாவில் மொத்தமாக 8486 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. இதில் 376 பேர் ஆளுநரின் நேரடியாக பட்டங்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் புறக்கணித்தார். விழுப்புரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் எஸ்.பி. சரவணன் அவர்களுக்கு பெங்களூரில் இருந்து கார் மூலம் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்கள் கடத்தி வரப்போவதாக கிடைத்த ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் கண்டமங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் பாண்டியன், உதவி ஆய்வாளர் சிவசந்திரன் மற்றும் மற்றொரு உதவி ஆய்வாளர் சண்முகம் ஆகியோர் தலைமையிலான காவலர்கள் விழுப்புரம் சாலையில் எம்என் குப்பம் அருகே தடுப்புகளை அமைத்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவ்வழியாக 2 கார்கள் வேகமாக வந்ததை அடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்ட போது அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட சுமார் 476 கிலோ குட்கா பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பொன்னிநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மூதாட்டி சுப்புலட்சுமி. இவருக்கு 2 மகன் மற்றும் 3 மகள்கள் இருக்கின்றனர். இவரது கணவர் உயிரிழந்த நிலையில் மூதாட்டி சுப்புலட்சுமி தனது அனைத்து சொத்துக்களையும் மகன் மகள்களுக்கு பிரித்துக் கொடுத்துவிட்டு தனது பூர்வீக வீட்டில் தனது மகன் கஸ்தூரி குடும்பத்தினரிடம் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் மூதாட்டியை பார்த்துக் கொள்வதாக கூறி பூர்வீக சொத்தினை கஸ்தூரி தனது பெயரில் எழுதி வாங்கிவிட்டு தற்போது தனது தாயை பராமரிக்காமல் வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகிய மூதாட்டி சுப்புலட்சுமி தனது பூர்வீக சொத்தினை மீட்டு தரக்கோரி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தார். தனது சொத்துக்கள் அனைத்தும் அபகரித்துக் கொண்டு தன்னை பராமரிக்காத தனது மகன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்.
ராசிபுரம் ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவில் திருவிழாவில் மக்கள் அக்னிகுண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் திருக்கோவில் ஐப்பசி திருவிழாவானது தொடர்ந்து 1 மாதங்களுக்கு நடைபெறும். இதனையொட்டி இந்நாண்டுக்கான திருவிழா பூச்சாட்டுதலுடன் அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி தொடங்கியது. முக்கிய நிகழ்வுகளான கம்பம் விடுதல், பூவோடு எடுத்தல், கொடியேற்றம், பொங்கல் வைத்தல், அம்மன் அழைத்தல், அக்னிகுண்டம் பற்ற வைத்தல் போன்றவை நடைபெற்றன. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி விழா இன்று அதிகாலை வெகு விமர்சையாக நடந்தது. இதனையடுத்து முன்னதாக நள்ளிரவு முதலே மஞ்சளாடை அணிந்து வேப்பிலை ஏந்திய பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். பின்னர் அதிகாலை கோவில் பூசாரி அக்னிகுண்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி தீக்குண்டம் இறங்கியதை அடுத்து தொடர்ந்து பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தீக்குண்டம் இறங்கி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுக்கோட்டை மாநகராட்சி காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் வெடிப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாகி சாலையில் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் சாலையில் நாற்று நட்டு நூதன போராட்டம் நடத்தினர். 30 ஆண்டுகளுக்கு மேலாக போடப்பட்ட குடிநீர் குழாய்களில் அடிக்கடி நீரின் அழுத்தத்தால் வெடிப்பு ஏற்பட்டு காவிரி கூட்டு குடிநீர் சாலைகளில் வீணாக பெருகி வருகிறது. மேலும் காவிரி கூட்டு குடிநீர் குழாய் வெடிப்பால் அருகில் செல்லும் பாதாள சாக்கடையின் கழிவுநீரும் குடிநீருடன் சேர்ந்து விடுவதால் பல்வேறு நோய் தொற்று பிரச்சினைகளும் பொதுமக்களுக்கு ஏற்படுவதாகவும் சமூக ஆர்வலர்களும் பல்வேறு கட்சிகளும் புதுக்கோட்டை மாநகராட்சியை கண்டித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் கடந்த 1 மாத காலமாக புதுக்கோட்டை பிருந்தாவன பகுதியில் இருந்து மச்சுவாடி நோக்கி செல்லும் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாய்கள் பல இடங்களில் குடிநீர் குழாய் வெடித்து தண்ணீர் ஆறாக சாலையில் பெருகி வருகிறது. இதனை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறிய சமூக அமைப்பான மரம் நண்பர்கள் குழு மற்றும் பொதுமக்கள் இணைந்து இன்று நாற்று நடும் நூதன போராட்டத்தை நடத்தினர்.